கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து நாம் பார்க்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அநேக காரியங்களில் அன்பு எல்லாவற்றுக்கும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. அன்பு தான் அது அடிப்படையான ஒரு பேசிக் அஸ்திபாரமாக காணப்படுகிறது. அது அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை வீணாய் காணப்படும். அவன் பிரசங்கம் செய்தாலும் ஊழியம் செய்தாலும் எது பண்ணினாலும் அது ஆண்டவருடைய சன்னதியில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, அன்அக்செப்டபிள் திங்காக இருக்கும். இந்த வேளையில் கூட எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இப்போ 4:16 இந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி அந்த அன்பு செயல்படுகிறது என்பதை குறித்து சொல்லுகிறது. வசனம் என்ன சொல்லுகிறது? அவராலே, இயேசு கிறிஸ்துவாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணக்கினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்காக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சரீர வளர்ச்சியை உண்டாக்குவதற்காக அது நடக்கிறது என்று பார்க்கிறோம். எதன் மூலமாக? அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் இது செய்ய வேண்டியும். அது சரீர வளர்ச்சிக்கு அது அதிக உதவி செய்யக்கூடிய ஒரு காரியமாய் காணப்படும். இந்த நேரத்தில் கூட நம்முடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கிறது? நாம் அவர் சொன்னது போல சரீரம் முழுவதும் அவர் உதவி இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். நாம் சரீரங்களாக இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொரு அவயவங்களும் அவருக்குள் கூட்டி இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் ஒவ்வொரு பகுதியையும் இணைக்கிறது எதுவென்று சொன்னால் அன்பு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த அன்பு நிலைத்து காணப்படும் என்று சொன்னால் அவன் சொன்ன மனதில் என்ன நினைக்கிறானோ அது உடனடியாக செயல்பட்டு இருக்கும். அவனுக்குள்ளாக அன்பு இல்லாவிட்டால் நீ இங்கே போ, இந்த இடத்துல போய் ஊழியத்தை செய்யனாக்கா அவனுக்குள்ளாக ஒரு அன்பு ஒன்று இருந்தால்தான் அவன் அந்த இடத்துக்கு போவான். அவன் காலுக்கு கட்டளையிட முடியும். அவன் போய் நடக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். மற்றபடி அது கமாண்டை கட்டளையிடாது. அந்த கட்டளை இருக்கிறது இல்லையா, அந்த கமாண்டை ஏற்றுக்கொள்ளாது. அப்படியே உட்கார்ந்த இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த அன்பு அவனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பு அவனை நெருக்கி ஏவி வா போகலாம், போயிட்டு அந்த ஊழியத்தை நிறைவேற்றும் என்று செய்வான். அதோட அவனுடைய காலோடு கூட கையும் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். முழு சரீரம் இணைக்கப்பட்டதாக இருக்கிறபடியினாலே அந்த பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கு சரீரத்தை அது தூண்டக்கூடியதாய் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அன்பு 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 என்று சொல்கிறோம். லவ் இஸ் கிரேட் என்று சொல்லுவாங்க. லவ் இஸ் த எவ்ரிதிங் இன் திஸ் கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லுகிறாங்க. ஆகவே அப்படிப்பட்டதான அன்பு நமக்கு இருக்க வேண்டும். அன்புக்கு எதிராக பார்க்கும் பொழுது அது ஒரு பகை தான் அன்புக்கு ஆப்போசிட்டு. அந்த பகை நமக்குள்ளாக இருக்குன்னு சொன்னால் கசப்பு தான் இருக்கும். அது எந்த காரியத்தை பார்த்தாலும் நமக்கு ஒரு முழுமையான ஒரு ஈடுபாடு இருக்காது. எரிச்சலின் ஆவி இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் அன்பு நமக்குள்ளாக ஆழமிட்டு நாம் காணப்பட வேண்டும். இதுக்கு தான் கிறிஸ்து என்ன சொன்னார்? நாம் பாவிகளாக இருக்க கிறிஸ்து இயேசு மன்னித்ததினாலே நம் மீது வைத்த அன்பை அவர் உறுதிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அவர் நம் மீது வைத்த அன்புக்காக தான் அவர் சிலுவைக்கு போனார். இல்லாட்டா நமக்கு இந்த அனுபவங்கள்லாம் கிடைத்திருக்காது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கேட்கிறீர்களே, இந்த காரியங்களெல்லாம் அன்பை கொண்டு தான் செய்ய வேண்டும். அன்பு தான் எல்லாவற்றுக்கும் தூண்டுகோலாக இருக்கிறது. அதை செய்கின்ற வேளையில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த அன்பு எங்களை நெருக்கி ஏவி ஆண்டவரே உமக்கென்று பிரியமான காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தினுடைய தலை, நாங்கள் அவயவங்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த அன்பு எங்களை என்றென்றும் வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Have a good day. Bye bye.